இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு டீச்சர் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஒரு பலூன் கொடுத்து, அதுல அவங்க பேர் எழுத சொல்றாங்க. அப்புறமா அந்த பலூன எல்லாரும் காத்துல தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் சொல்றாங்க, "இப்போ உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் இருக்கு. உங்க பேர் எழுதின பலூனை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கன்னு." உடனே எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் தேடுறது ஒரே ஒரு விஷயம் தான். அவங்க பேர் இருக்கிற பலூன். ஆனா 5 நிமிஷம் முடிஞ்சும் யாருக்குமே அவங்க பேர் இருக்க பலூன் கிடைக்கல. அப்ப டீச்சர் சொல்றாங்க, "லெட்ஸ் டூ சம்திங் டிஃபரண்ட். உங்க பக்கத்துல இருக்க எந்த பலூனா இருந்தாலும் பரவால்ல. அதுல யாரோட பேர் இருக்கோ, அவங்ககிட்ட போய் அந்த பலூன கொடுங்கன்னு. வெறும் 2 நிமிஷத்துல எல்லாருடைய கையிலும் அவங்க தேடின பலூன் போய் சேர்ந்துருச்சு. சைக்காலஜில இத ஹெல்பர்ஸ் ஹைன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொருத்தவங்களோட சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கும்போது, நம்ம மூளையே ஒரு விதமான சந்தோஷத்தையும், மனநிறைவையும் உருவாக்கும். ரியல் லைஃப்லயுமே தானே. நம்ம சந்தோஷத்தை மட்டும் தேடி ஓடும்போது, அது பல நேரம் நமக்கு கிடைக்காம போகலாம். ஆனா, இன்னொருத்தவங்களோட சந்தோஷத்துக்கு காரணமா இருந்து பாருங்களேன். எப்படின்னே தெரியாது. ஆனா, நம்ம சந்தோஷம் நம்மள தேடி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ட்ரை பண்ணி பாருங்க.